வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி, அதுவும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க தூவி விட்டாலே போதும், உங்க வீட்ல பணமழை பொழியும்னே சொல்லலாம். வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த வியாழக்கிழமை நாளே பணவசியத்துக்கு ஏற்ற நாள்னே சொல்லலாம். பணத்தை வசியம் செய்யறதுக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் இந்த வியாழக்கிழமை நாள்ல நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றியும் பணவசியத்துக்கான தாந்திரீக பரிகாரங்களை பற்றியும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த வீடியோலயுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னென்ன பரிகாரங்கள்னு அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பஞ்சமி தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில 8:32 நமக்கு ஆரம்பமாகி நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 10:19 வரைக்கும் இருக்கு. எப்பயுமே ஒரு நாள்ல சூரிய உதய நேரத்துல எந்த திதி இருக்கோ அந்த திதியை தான் அந்த நாளுக்குரிய திதியா நம்ம கணக்குல எடுத்துப்போம். அந்த வகையில நாளைய நாள்ல நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. சரி, இப்போ அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 ரூபாய் காசை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு பேஸ்ட் நாம ரெடி பண்ணணும். இதுக்கு நமக்கு மஞ்சள் தூளும் பன்னீரும் தேவைப்படும். பன்னீர் இல்லாதவங்க சாதாரணமா தண்ணீரை ஊத்தி மஞ்சள் தூளை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த 5 ரூபாய் நாணயம் பாத்தீங்கன்னா நமக்கு குபேர பகவானுக்கு உகந்தது. நாளைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த 5ங்கிற நம்பர் நம்ம வாராகி அம்மாவுக்கும் உகந்தது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. அடுத்ததா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மா. அந்த வகையில இந்த 5ங்கிற நம்பர் நம்ம வாராகி அம்மாவுக்கும் உகந்தது. அதனாலதான் இந்த பரிகாரத்துக்கு 5 ரூபாய் நாணயத்தை நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நாம எடுத்துக்கக்கூடிய அந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நமக்கு கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வர்றதுக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கும் குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். அந்த வகையில மஞ்சள் தூளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமையில வரக்கூடிய குருகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு குருகோரை நேரம் எப்ப வருதுன்னா காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு. மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், அதே மாதிரி நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு. இந்த 3 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நாம செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உங்க வீட்டுல
வீட்டுல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாயில அந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட ஏதாவது ஒரு குச்சியில தொட்டு நீங்க குரு பகவானுக்குரிய சிம்பலை அந்த 5 ரூபாய் நாணயத்துல வரைஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவானுக்குரிய சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இது ஒரு ரகசிய குறியீடுன்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல ஆரம்பத்துல இருந்து இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சிம்பல் நமக்கு கொடுக்கும். நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் பேஸ்ட ஊதுபத்தியிலையோ ஏதாவது ஒரு பூவோட காம்புலையோ அப்படி இல்லைன்னா தீக்குச்சியிலையோ தொட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்துல குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை திரும்பியும் ஒரு தடவை கையில வச்சுக்கிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க உப்பு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த உப்பு ஜாடிக்கு கீழே இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சிருங்க. அப்படியே வெறும் தரையில வைக்க கூடாது. எப்பயுமே பொதுவா உப்பு ஜாடிய நாம ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலதான் வைக்கணும். அந்த வகையில அந்த தட்டுக்கும் உப்பு ஜாடிக்கும் நடுவுல இந்த 5 ரூபாய் காசை நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். இதை நீங்க எந்த ஒரு செலவுக்கும் பயன்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்லையோ அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கோ நீங்க பயன்படுத்திக்கோங்க. திரும்பியும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இதே மாதிரி குருஹோரை நேரத்துல இப்ப நான் சொன்ன முறைப்படி 5 ரூபாய் நாணயத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க எழுதி வச்சு உப்பு ஜாடிக்கு அடியில வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது. சரி, அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது நிலைவாசல்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும். புதுசா மஞ்சள் தூள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா ஒரு சின்ன தகவலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் கல்லுப்பு வாங்குறது எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இந்த மஞ்சள் தூள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு வியாழக்கிழமையில இந்த மாதிரி மஞ்சள் தூளை வாங்கி பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு நமக்கு பஞ்சமி திதியும் கூட சேர்த்து இருக்கிறதுனால நாளைய நாள்ல தவறாம மஞ்சள் தூளை வாங்கி பாருங்க. அதுவும் குருஹோரை நேரத்துல வாங்கும் போது இன்னமுமே அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு இந்த பரிகாரத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் தூளே போதுமானது. இந்த பரிகாரத்தையும் நாளைக்கு வரக்கூடிய குருஹோரை நேரத்துல தான் நீங்க செய்யணும். நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் பெண்கள் செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். ஆனா இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு உங்க கையில 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல போய் நின்னுக்கோங்க. உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கோங்க. இப்போ உங்க கையில வலது கையில ரைட் ஹேண்ட்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த மஞ்சள் தூளை உங்க நிலைவாசலுக்கு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓரமா ஊதி விடுங்க. இந்த மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. மங்களங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் தூள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதனால இந்த மஞ்சள் தூள் நம்ம கால்ல மிதிப்படாத மாதிரி ஓரமா நிலைவாசல்ல 2 பக்கமும் ஊதி விடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
கூட சேர்த்து பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ஊதி விடலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்படி நிலைவாசல்ல ஊதி வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு ஈர துணியை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோல நாளைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதியில நாம செய்ய வேண்டிய 2 எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.